பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே இங்கே இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் நுகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நுகம் என்றால் பாரம் அல்லது சுமை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்நாளில் அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். இந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை பிசாசு தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கிற சுமைகளையும் பாரங்களையும் நெருக்கங்களையும் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பிசாசு கொடுக்கிற உபத்திரவங்களையும் பாரங்களையும் சுமைகளையும் நாம் முறித்து போட வேண்டுமானால் நமக்கு தேவனுடைய அபிஷேகம் நமக்கு தேவை. ஆமென். அதான் அங்கே பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு எதிராக சத்துரு கொண்டு வருகிற நுகங்கள், பாரங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் முறித்து போடுவதற்கு தேவன் நமக்கு அபிஷேகத்தை கொடுக்க வேண்டும். இந்த அபிஷேகத்தை நாம் இன்றைக்கி பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான தேவனுடைய பிள்ளைகள் இந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் கூட அபிஷேகத்தை இழந்து போயிருக்கிறார்கள். ஆமென். அப்போ இந்த இழந்து போன அபிஷேகத்தை நம்ம என்ன திரும்ப பெறணும். அபிஷேகம் இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த அபிஷேகத்தை நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் வர்ற பாரங்களையும் நுகங்களையும் நம்ம சுமக்க முடியாது. ஆனால் இந்த பாரத்தையும் சுமக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன்னா நம்முடைய பாரங்களையும் நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய கஷ்டங்களையும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் சமூகத்தில் இறக்கி வைக்க வேண்டும். அப்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். நம்முடைய இன்னைக்கு அநேக குடும்பங்கள் கஷ்டங்களையும் பாரங்களையும் தாங்களே சுமந்து முடியாமல் இன்னைக்கு பலவீனப்பட்டு காலத்துக்கு முன்பதாக இந்த உலகை விட்டு கடந்து போய்விட்டார்கள். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கவலைகளையும் நம்முடைய பாரங்களையும் நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய நுகங்களையும் நாம் தேவ சமூகத்தை இறக்கி வைக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் பாதுகாத்து ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது கொம்பு தையால் அபிஷேகம் பெற்றவன். இந்த தாவீதை தேவன் சாமுவேல் மூலமாக தெரிந்தெடுக்கிறார். அபிஷேகத்தை கொடுத்து தெரிந்தெடுக்கிறார். அபிஷேகம் பண்ணி தெரிந்தெடுக்கிறார். இப்போது இந்த தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனால் இவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு உடனே ராஜாவாக மாற முடியவில்லை. காரணம், சவுல் ராஜாவாக இருக்கிறார். இப்போது சவுல் காலம் வரைக்கும் இந்த தாவீதுக்கு நிறைய பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கங்கள். ஏன் சவுல் கூட இவர் அடிக்கடி அவரோட தலை பாரமாக இருக்கும்போது இசைக்கரியை மீட்கும்போது சவுலுக்குள்ள இந்த பொள்ளதாவி வெளியே போகும். அந்த நேரத்தில் சவுல் ஈட்டியை கையில் வைத்திருப்பார். அநேக முறை தாவீதை கொலை செய்வதற்காக ஈட்டியை எய்வார். ஆனால் தாவீது தப்பி தப்பி கடந்து செல்வார். பாருங்கள், அந்த சவுலுடைய ஈட்டிக்கு தப்புவதற்கு காரணம் என்னென்னா தாவீதுக்கு மேல் இந்த அபிஷேகம். ஆமென். தாவீதுக்கு மேல் இந்த அபிஷேகம் தாவீதை உயிர் காப்பாற்றியது. அப்போது தேவ பிள்ளைகளை நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நம்முடைய உயிரை காப்பாற்றும். அல்லேலூயா. சத்துருக்கள், அந்தகார வல்லமைகள், வியாதிகள், பலவீனங்கள், இப்படிப்பட்ட பலவிதமான நுகங்கள் நமக்கு எதிராக செயல்படும் பொழுது நம்முடைய அபிஷேகம் நம்மை பாதுகாக்கும். அல்லேலூயா. அப்போ அபிஷேகத்தை நம்ம என்ன செய்யணும், விட்டுறக்கூடாது. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். தாவீதுக்கு எவ்வளோ பாடுகள், சவுல் மூலமாய் எவ்வளோ துன்பங்கள், எதிரிகள் மூலமாய், சொந்த பிள்ளைகள் மூலமாய். ஆனாலும் தாவீது கடைசி வரைக்கும் வெற்றிகரமாக ஒரு தேவ மனுஷனாய் காணப்பட்டார். காரணம் என்ன? அவருக்குள்ள இந்த அபிஷேகம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஆமென் நமக்கு முன்னே இருக்கிற எல்லா நுகங்களையும் முறித்து போடும். நமக்கு முன்னே இருக்கிற பாரங்கள், வேதனைகள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் முறித்து போட தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவருக்கு எவ்வளோ பாடுகள், எவ்வளோ நெருக்கங்கள். ஆனாலும் அவர் அந்த பாடுகளை கடந்து பரலோக ராஜ்யத்துக்கு ஏறி சென்றார். ஆமென். அந்த பாடுகளை அவர் கடக்க அவருக்கு அந்த அபிஷேகம் இருந்தது.
இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். அபிஷேகத்தோடு கூட நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒருவேளை தேவ அபிஷேகத்தை இழந்து போயிருப்போமானால் இன்றைக்கி நம்ம புதிய அபிஷேகத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்வோம். இதுவரைக்கும் அபிஷேகமே பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும். இந்த அபிஷேகம் சாதாரண மனிதனை அசாதாரணமான மனிதனாக மாற்றும். சாதாரண தாவீதை அரசனாய் மாற்றினது தேவனுடைய அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை இன்றைக்கு நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார், நம்மை பலப்படுத்துவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, ஒருவேளை அபிஷேகத்தை பெற்றும் அதை இழந்திருப்பார்கள் என்றால் அந்த அபிஷேகத்தை நீங்கள் திரும்ப கொடுப்பீராக, புதிய அபிஷேகத்தை கொடுப்பீராக. அபிஷேகத்தை இதுவரைக்கும் பெறாத பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உமக்காய் வைராக்கியமாக வாழ உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆஸ்வதிங்க. நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையை அமையட்டும். ஆமேன்.